ஸோ ரீசெண்டாக நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் நான் யூஸ் பண்ணுற இந்த அவுட்டர் அனிமேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. எப்படி நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சு சரி இவ்வளோ நாளாக கண்டென்ட்டே கிடைக்கலையே, இதே ஒரு கண்டென்ட்டாக மாற்றிடுவோன்னு மாற்றிட்டேன். அவ்வளவுக்கு கிரைண்ட். வழக்கம் போல கேப்கட் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அவுட்டருக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலரை மெயின் லேல இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட லோகோ ஓவர்லேல இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன்ல போனீங்கன்னா ஃபிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஓவர்லேவை டூப்ளிகேட் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை இந்த மாதிரி கீழே எடுத்துட்டு வந்துக்கோங்க. அப்புறம் அந்த டூப்ளிகேட்டுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா ஒயிட் ஆயிடும். அப்புறம் அந்த இமேஜுக்கு லேயர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ஓவர்லே இமேஜுக்கு பின்னாடி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஒயிட் இமேஜ் ஒரிஜினல் இமேஜுக்கு கொஞ்சம் தள்ள மாதிரி வச்சீங்கன்னா 3D எஃபெக்ட் கிடைச்சிரும். அப்புறம் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் அண்ட் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அவுட்ரோ வீடியோ ரெடி. சோ அவர் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவும் போட்டாச்சு. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கும் எடிட்டிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே டிஎம் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம்.